அனைவருக்கும் வணக்கம். கோட்டகுப்பம் அஞ்சுமன் நூலகம் 100 ஆண்டுகள் பழமையானது. அந்த நூலகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய என் பெயர் லியாக்கத் அலி. கோட்டகுப்பம் என்ற பகுதி கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக முஸ்லீம் குடியிருப்புகளை உள்ளடக்கிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது. இந்த பகுதியிலே முதலாக 17ஆம் நூற்றாண்டு இறுதியில் ஆர்காட் நவாப் ஜுல்ஃபிகர் கான் நுஸ்ரத் ஜங் என்பவர் தன்னுடைய படைப்பரிவாரங்களோடு இங்கே வந்திருந்தார். உடன் வந்தவர் மகான் மஹபூப் ஷா வலியுல்லா என்ற இறைநேசர். அவர் இங்கே வந்திருந்தபோது இங்கேயே அவர் மரணம் எழுதினார். அவருடைய அடைக்க ஸ்தலம் இங்கே அமைப்பட்டு அதற்காக வக்ஃபினுடைய சொத்துக்கள் ஆர்காட் நவாப் அவர்களால் அளிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஆர்காட் நவாபுகளின் வாரிசுகளுக்கிடையே பிரச்சனைகள் வந்தபோது அவர்கள் இடையே அந்த பதவி சண்டையெல்லாம் அதிகமாகி அவர்கள் ஆளுக்கு ஒரு பகுதியை பிரித்து கொண்டு ஆண்டு கொண்டிருந்த போது நவாப் வாலாஜா கான் அவர்களுடைய காலத்திலே இந்த பகுதியிலே அதிகமாக முஸ்லீம் குடியேற்றங்கள், அதாவது 1750 வாக்கிலே நடைபெற்றது. தொடர்ந்து முஸ்லீம் குடியேற்றங்கள் நடந்தது. முஸ்லீம் குடியேற்றங்கள் இந்த பகுதியிலே நடைபெறுவதற்காக மிக முக்கியமான காரணம், தமிழக கடற்கரையில் பல பட்டினங்களில் முஸ்லீம்கள் கடல் வாணிபத்திலே இருந்தார்கள். அவர்கள் முதலாவதாக போர்ச்சுகீசியர்களிடமும், அடுத்ததாக டச்சுக்காரர்களிடமும், அடுத்ததாக பிரிட்டிஷ்காரர்களிடமும் சொல்லனா தொல்லைகளுக்கு ஆளானார்கள். அந்த தொல்லைகளிலிருந்து அவர்கள் தப்பித்து ஒரு பாதுகாப்பான இடம் தேடி நகர்வுகளை மேற்கொண்டார்கள். அப்படி நகர்ந்து வந்த முஸ்லீம்களுக்கு அருகாமையில் இருந்த புதுச்சேரி, அங்கே இருந்த பிரெஞ்சு அரசாங்கம் உரிய பாதுகாப்பையும் சலுகைகளையும் வழங்கியதால் அதை ஒட்டியான பகுதிகளிலே முஸ்லீம் குடியேற்றங்கள் நடந்தது. புதுவையிலே முஸ்லீம் குடியேற்றங்கள் நடந்த காலமும் அதை ஒட்டி இங்கே நம்முடைய கோட்டகுப்பத்திலே குடியேற்றங்கள் நடந்த காலமும் ஏறக்குறைய ஒரே காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்றிலிருந்து இன்றைக்கு சுமார் 7 அல்லது 8 தலைமுறைகளாக இங்கே முஸ்லீம்கள் திரளாக கோட்டகுப்பம் பகுதியிலே வசிக்கின்றனர். அஞ்சுமன் நூலகம் கிபி 1926ஆம் ஆண்டு மௌல்வி அப்துல் ஹமீத் ஹஃபீஸ் பாக்கவி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது ஆரம்பிக்கப்படும் பொழுது அதற்கு உத்வேகமாகவும் பின்புலமாகவும் இருந்தது சுயமரியாதை வாசகசாலை என்று சொல்லக்கூடிய திராவிடர் அமைப்பின் இலவச வாசகசாலைகளை ஒட்டி இந்த நூலகமும் இஸ்லாமியர்களும் பல்வேறு நூலகங்களை ஆரம்பித்தார்கள். அதிலே மிக பழமையாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அஞ்சுமன் நூலகம் ஏறத்தாழ 100 ஆண்டுகளாக இன்றைக்கு தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நூலகத்தில் இன்றைக்கு 20,000த்திற்கு மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கின்றன. அதனுடைய பல்வேறு தலைப்புகளிலும் பல்வேறு பிரிவுகளிலும் இங்கே நூல்கள் இருக்கின்றன. குறிப்பாக முஸ்லீம் சமூகம், தமிழ் முஸ்லீம் வரலாறு, அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் தொடர்ந்த பல்வேறு நூல்கள் இங்கே இருக்கின்றது. 100 ஆண்டு பழமையான நூல்கள் இருக்கின்றன. பல்வேறு பல்கலைக்கழகத்திலிருந்து சர்வதேச அளவிலே ஆய்வாளர்கள் தொடர்ந்து இங்கே வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இதனுடைய பல நூல்கள் டிஜிட்டைஸ் செய்யப்பட்டு ரோஜா முத்தையா நூலகத்திலே இருக்கின்றது. ஆவண காப்பகமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இந்த அடிப்படையில் இன்றைக்கு நூற்றாண்டை நெருங்கி கொண்டிருக்கின்ற அஞ்சுமன் நூலகத்திற்கு நாம் இங்கே ஒரு புதியதாக அஞ்சுமன் அகாடமி என்ற கல்விக் கழகத்தை துவங்க இருக்கின்றோம். அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொடர்ந்து மாணவர்களை ஆற்றல் படுத்த வேண்டும், அவர்களை அரசியல்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் இந்த நூற்றாண்டினுடைய குறிக்கோள்களாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த கடந்த 100 ஆண்டுகளிலே அஞ்சுமன் நூலகம்
பல்வேறு சமூக பணிகளிலே முன்னோடியாக இந்த ஊரிலே திகழ்ந்திருக்கின்றது. இந்த ஊரிலே மின்சார வசதியை கொண்டு வந்தது இந்த அஞ்சுமன் நூலகம்தான் என்பதிலே மிக பெருமையாக சொல்லிக்கொள்கின்றோம். அதற்கு கிட்டத்தட்ட 1937 தொடங்கி 1961 வரை அதற்கான வேலைகள் நடந்தது. இடையில் 2ஆம் உலகப் போரினாலும் இந்திய சுதந்திரத்தினாலும் பணிகள் தடைபட்டு இருந்தாலும் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு 1961 இங்கே மின்சார வசதி கிடைக்கப்பட்டது. அதற்கு முன்பாக கோட்டக்குப்பத்திற்கு அஞ்சல் வசதி, முதியோர் கல்வி வசதி, வைத்தியசாலை வசதி இதையெல்லாம் இந்த கோட்டக்குப்பம் அஞ்சுமன் தான் முன்னோடியாக இருந்து வழிகாட்டி இருக்கின்றது. அதே அடிப்படையிலே தொடர்ந்து அஞ்சுமன் நூலகம்தான் முன்னோடி திட்டங்களை கோட்டக்குப்பத்திற்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. சமூக நலன்களிலும் அதனுடைய சேவைகளிலுமே ஒரு டார்ச் பியரர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வழிநடத்துனர்களாக இருந்து இந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றோம். கோட்டக்குப்பம் முஸ்லீம் பகுதியாக இருந்தாலும் அருகாமையில் இருக்கக்கூடிய பிற சமூகங்களோடு நல்ல இணக்கத்தை தொடர்ந்து பல ஆண்டுகளாக நான் சொல்லக்கூடிய இந்த 3 நூற்றாண்டுகளாக பேணி வந்திருக்கிறது. தலித் சமூகம், மீனவர் சமூகம், பிற்படுத்தப்பட்டோர் சமூகம் இவற்றிலெல்லாம் தொடர்ந்து நல்லிணக்கத்தையும் அவர்களுடைய அன்றாட வாழ்விலே தொடர்ந்து பரிமாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பாக நம்முடைய கோட்டக்குப்பத்தினுடைய நிர்வாகமும் ஊர் நிர்வாகமும் நம்முடைய சாமானிய மக்களும் எந்த விதமான சச்சரவுகளும் இல்லாமல் தொடர்ந்து இந்த நல்லிணக்கத்தை பேணி வந்திருக்கின்றார்கள். நெசவு தொழில் இங்கே பிரதானமாக நடைபெற்று வந்தது ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்திலே அருகாமையில் இருக்கக்கூடிய முத்தியால்பேட்டையினுடைய முதலியார் சமூகம் முஸ்லீம் சமூகத்தோடு நெசவு தொழிலே நீண்ட பிணைப்பையும் இணைப்பையும் கொண்டிருந்ததாக இருந்திருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் கிழக்காசிய நாடுகளில் ஏற்றுமதி வர்த்தகத்தில் முதலியார்களும் முஸ்லீம்களும் ஒருமித்து ஈடுபட்டு கொண்டிருந்த காலம் மிக சிறப்பான காலமாக இருந்திருக்கிறது. அந்த மாதிரி நெசவு தொழில் ஒரு நேசத்தை வளர்த்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. இன்றைக்கும் அருகாமையில் உள்ள முதலியார் சமூகமும் முஸ்லீம் சமூகமும் தொடர்ந்து பல தலைமுறைகளாக குடும்ப உறவுகளை, நட்புறவுகளை பேணி பாதுகாத்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லும். கோட்டக்குப்பம் ஒரு எல்லை கிராமமாக இருப்பதால் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலும் அருகாமையில் உள்ள பிரெஞ்சு பிரதேசங்களுக்கும் இடையேயான எல்லை பிரதேசமாக உள்ளதால் இங்கே ஒரு படைக்கலம் இருந்திருக்கின்றது. அந்த படைக்கலத்தினுடைய நினைவாக இங்கே ஒரு கோரியை அமைத்திருக்கிறார்கள். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த கோரி அமைக்கப்பட்டிருக்கிறது. டியூப்ளேஸ் அண்டு ராபர்ட் கிளைவ் இவர்களுக்கு இடையே இருந்த போர் சண்டைகள் முடிவுற்ற பொழுது அதில் இறந்த வீரர்களுக்காக அவர்களுடைய நினைவு சின்னமாக இந்த கோரி இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்ற கோரிமோடு ஜிப்மர் மருத்துவமனை அருகாமையில் ஒன்று இருக்கின்றது. இது மாதிரியான இந்த எல்லை சுற்றி பல்வேறு இடங்களில் கோரி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது பிரிட்டிஷாரினுடைய வெற்றியை நினைவுபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சின்னங்களாக இருக்கின்றது. புதுவையிலிருந்து சென்னையை நோக்கி செல்லக்கூடிய சாலை இன்றைக்கு மகாத்மா காந்தி சாலை என்று வழங்கப்படுகிறது. இந்த சாலை கோட்டக்குப்பம் வழியாகத்தான் போகின்றது. ஆனால் நீண்ட காலத்திற்கு முன்பாக அப்படி ஒரு சாலை இல்லை. முத்தியால்பேட்டை கடந்த பிறகு அது பழைய பட்டணம் பாதை என்று பழைய சாலை இருக்கும். அந்த சாலை வழியாகத்தான் அந்த சென்னைக்கு செல்லக்கூடிய வண்டி மாடுகள், மாட்டு வண்டிகள், குதிரை வண்டிகள் அதையெல்லாம் அந்த சாலைகளை தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு வெகு காலம் கழித்து தான் இந்த மகாத்மா காந்தி சாலை செப்பனிடப்பட்டது.
அந்த சாலை போக்குவரத்தெல்லாம் தொடங்கிய பிறகு முதலாக இந்த மோட்டார் வாகனங்கள் பஸ் எல்லாம் விடும்பொழுது, பேருந்துகள் வரும்பொழுது ப்ரொவின்ஷியல் டிரான்ஸ்போர்ட் என்ற ஒரு பேருந்து கம்பெனி முதலாக சென்னை புதுச்சேரி பேருந்து சேவையை துவங்கினார்கள். அந்த துவங்கிய அந்த ப்ரொவின்ஷியல் டிரான்ஸ்போர்ட்டினுடைய உரிமையாளர்கள் வேலூரை சார்ந்தவர்கள், முஸ்லீம்கள். அவர்கள் தங்களுடைய அந்த கம்பெனியினுடைய அலுவலகத்தை கோட்டகுப்பத்தில் தான் ஏற்படுத்தியிருந்தார்கள். இன்றைக்கும் அந்த கட்டிடம் இருக்கின்றது. இங்கே கோட்டகுப்பத்திலே அந்த காகித மில்லத்து வளைவு என்ற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்டடம் பிடி கட்டடம் என்றே வழங்கப்படும், ப்ரொவின்ஷியல் டிரான்ஸ்போர்ட் கட்டிடம் என்று. அது அதனுடைய பேருந்துகளை நிறுத்துவதற்காக அவர்கள் 6 அறைகள் கட்டி அந்த 6லே 6 பேருந்தை நிறுத்தியிருந்தார்கள். அந்த இடத்திலிருந்து தான் அந்த பேருந்துகள் புறப்படும். அந்த அடிப்படையிலே வெகு காலமாக ப்ரொவின்ஷியல் டிரான்ஸ்போர்ட் தான் இந்த சென்னை புதுச்சேரி போக்குவரத்திற்கு மிக முக்கியமான கருவியாக இருந்தது. அதை ஒட்டி தான் மதராஸ் டு பாண்டிச்சேரி என்ற ஒரு படம் எடுத்தார்கள். அந்த படமும் அந்த பேருந்தில் எடுத்தது தான். அதிலே நாகேஷ் கண்டக்டராகவும் கருணாநிதி டிரைவராகவும் இருப்பார். அந்த பேருந்திலே எடுக்கப்பட்ட படம் தான் அது. புதுவை சுதந்திர போராட்டத்தில் தலைமை தாங்கிய தோழர் மக்கள் தலைவர் சுப்பையா அவர்கள் தன்னுடைய தலைமறை வாழ்க்கையை கோட்டகுப்பத்தில் தான் இருந்தார். அவருக்கு அப்பொழுது அடைக்கலம் கொடுத்தவர்கள் அவருடைய முஸ்லீம் தோழர்கள், முக்கியமாக வாலாஜா சாஹிப் என்ற ஒருவர். பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் அவரை பாதுகாத்து வந்தனர். அவர் இங்கே வாலாஜா தோட்டம் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அந்த நவாப்ஷா தோட்டம் என்ற ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்திலெல்லாம் அவர் பதுங்கியிருந்தார். அவரை பாதுகாத்து அவருடைய அந்த போராட்டம் வெற்றி பெற்ற பிறகு முதல் நவம்பர் 1ஆம் தேதி இந்த விடுதலை நாள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக 31ஆம் தேதி அக்டோபர் மாதம் இரவு அந்த புதுச்சேரியினுடைய சுதந்திர கொண்டாட்டங்கள், விடுதலை நாள் கொண்டாட்டங்கள் கோட்டகுப்பத்தில் இருந்து தான் துவங்கியது. ஏறத்தாழ ஒரு 10,000 பேர் அளவிற்கு திரண்டு இந்த பெரிய அளவில் பேரணி நடத்தி மக்கள் தலைவர் சுப்பையா அவர்களை புதுச்சேரிக்கு உள்ளே கொண்டு சென்றார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான வரலாறு. அந்த அடிப்படையில் கோட்டகுப்பத்திற்கும் புதுச்சேரிக்கும் வரலாற்று தொடர்புகள் அதிகமாக இருக்கின்றது. 300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நவாப் காலத்திலே இந்த மானியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதனுடைய இந்த பள்ளிவாசல் என்பது நிர்மாணிக்கப்படவில்லை. கீற்று கொட்டகையில் தான் இவர்கள் தொழுகையெல்லாம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அசீம்ஷா நவாப் அசீம்ஷா காலத்தில் 1867 இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அது கல் பள்ளிவாசலாக கட்டப்பட்டது. அந்த பள்ளிவாசலுக்கு நவாப் அசீம்ஷா பல்வேறு மானியங்களை ஒதுக்கி தந்தார். பள்ளிவாசலை ஒட்டி ஒரு அடக்கஸ்தலத்தைக்கான இடம் அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1971 அந்த பழைய பள்ளி இடம் பற்றாக்குறை காரணமாக இடித்து தள்ளப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. அந்த பள்ளி தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியில் இப்பொழுது முழுமையாக ஒரு 2000-2500 பேர் தொழுவதற்கான வசதிகள் இருக்கின்றது. இந்த பள்ளிவாசலை ஒட்டி மதரசாக்கள், அரபிக் கல்லூரிகள், ஆண்கள் அரபிக் கல்லூரி, பெண்கள் அரபிக் கல்லூரி உள்ளிட்ட எல்லாமே வக்ஃபுடைய சொத்துக்களிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கோட்டகுப்பம் மக்கள், அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் இல்லாத மற்ற சமூகங்களில் இருந்தாலும் சரி, அவர்களுடைய பிரதான தொழில்களாக விவசாயமும்
சுருட்டு தொழிலும் இருந்தது. அதிகமான மக்கள் நெசவு தொழிலில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சுருட்டு தொழிலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. இங்கே தயாரான சுருட்டுக்கள் அது பிரான்ஸுக்கு ஏற்றுமதியானது. பிரான்சிலே மிக விரும்பி வாங்கப்பட்ட புகைக்கப்பட்ட சிகார்களாக கோட்டக்குப்பம் பகுதியினுடைய சிகார்கள் இருந்தது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வெற்றிலை, அகத்திக்கீரை பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். இந்த வெற்றிலையும் அகத்திக்கீரையும் எம்கேஎம் பஸ் சர்வீஸ் என்று ஒன்று இருந்தது. அது 1:45க்கு இங்கே கோட்டக்குப்பம் பகுதி வழியாக சென்னைக்கு போகும். அந்த சென்னைக்கு போகும்போது அதிலே அவர்கள் அந்த வெற்றிலையையும் அகத்திக்கீரையும் ஏற்றி அனுப்புவார்கள். அது சென்னைக்கு செல்லும். அந்த அளவிற்கு தொடர்ந்து வியாபார கேந்திரமாக கோட்டக்குப்பம் இருந்தது. புதுவை விடுதலை போரிலே போராட்ட காலத்தில் பல்வேறு தடைகள் இருந்தபோது புதுவை மக்களுடைய பல்வேறு அத்தியாவசிய தேவைகளை கோட்டக்குப்பம் பகுதியில் இருந்து தான் நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். கடல் வாணிபத்திலே ஈடுபட்டிருக்கூடிய பல்வேறு மக்கள் கோட்டக்குப்பத்திற்கு குடிபெயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பிற்காலத்தில் சிங்கப்பூர், மலேசியாவிலே தொழில் நிமித்தமாக அவர்கள் போனார்கள். கடல் வாணிப வரலாறை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுடைய கடல் வாணிப வரலாறுக்கு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் சரித்திரம் இருக்கின்றது. சோழமண்டல கடற்கரையில் ஏறத்தாழ 42 துறைமுகங்கள் இருந்தன. இந்த 42 துறைமுகங்களில் பெருவாரியான துறைமுகங்களில் முஸ்லீம் வணிகர்கள் அண்டைய நாடுகளோடு வியாபார தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு ஏற்றுமதி வணிகம், இறக்குமதி வணிகத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களுக்கு போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் தொல்லை கொடுத்த போது அவர்களிலே முஸ்லீம்களில் இருந்த மிக பெரும் செல்வந்தர்கள் அவர்களுடைய ஜாகைகளை சிங்கப்பூர், மலேசியா என்ற கீழ்த்திசை நாடுகளுக்கு மாற்றிக்கொண்டார்கள். வணிகர்களாக இருந்த இதர முஸ்லீம்கள் அங்கே அவர்கள் தாக்குப்பிடிக்க முடியாத காரணத்தாலும் தொடர்ந்து வணிகம் செய்ய முடியாத காரணத்தினாலும் தான் இது மாதிரி பிரெஞ்சு பகுதிகளுக்கு குடிபெயர்ந்தார்கள் என்ற செய்தியும் நமக்கு காண கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் தான் கோட்டக்குப்பம் பகுதியில் அதிகமான முஸ்லீம்கள் பல்வேறு, அதாவது தஞ்சை, நாகைப்பட்டினம் மாவட்டங்களிலிருந்து இங்கே குடிபெயர்ந்திருக்கின்றார்கள். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.